1997 ரொம்ப பிரமாதமான ஒரு மூவி டைட்டானிக். பல அவார்ட்ஸை வின் பண்ண படம். அந்த படம் எதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது என்றால், டைட்டானிக் என்ற ஒரு ஷிப்பு 15th April 1912 அதை மூழ்கிடுது. அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். கிட்டத்தட்ட 1500 பேசஞ்சர்ஸ் இறந்துடுறாங்க. எதுக்காக அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தகவல், முக்கியமான தகவல். அந்த ஷிப்னுடைய கேப்டன் ஸ்மித், இந்த கப்பல் போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஐஸ்பர்க்னு பெரிய பனிமலை வச்சுக்கோமே, பனிப்பாறை, அதில் மோதி சிங்க் ஆகிடுதுங்க. தி ஹிஸ்டரி சேஸ் that the captain was warned. அந்த கப்பல் தயாரித்தவர்களுக்கு சொல்கிறாங்க, அந்த இடத்த போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அந்த பர்டிகுலர் டேஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா அந்த இடத்துல அடியில் ஒரு முன்னால் ஒரு ஐஸ்பர்க் இருந்து அது அப்படியே கரைஞ்சி கீழே போயிடுது. ஆனால் கடலுக்குள்ளே போகலை, இன்னும் அதனுடைய பீசஸ் அங்கேயே இருக்குது. அந்த இடத்துல பனிப்பாறைகள் எல்லாம் இருக்குது, ஜாக்கிரதை. அட்லாண்டிக் லைனர், அதாவது டைட்டானிக் எந்த கம்பெனியை சேர்ந்ததோ அதே கம்பெனியை சேர்ந்த எஸ்எஸ் மெசிபா என்ற ஒரு கப்பல், அதில் இருக்கக்கூடிய கேப்டன் கூட அதே மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் எல்லாம் கேப்டனுக்கே போய் சேரல. எல்லாம் இந்த பேசஞ்சர்ஸ் டிராஃபிக்கில் வரக்கூடிய மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இந்த வெதர் ரிப்போர்ட் பற்றி யாருமே பார்க்கல. அதில் ஒரு மெசேஜ், ஹெவி பேக் ஆஃப் ஐஸ் அண்ட் கிரேட் நம்பர் ஆஃப் ஐஸ்பர்க்ஸ் அந்த இடத்துல இருக்குது, அதனால் ஸ்பீடை குறைச்சிக்கோங்க, இல்லை மாற்று வழியில் போங்க என்ற மெசேஜ் எல்லாம் போகுது. சம் ஆஃப் தி க்ரூ மெம்பர்ஸ் ஆல்சோ ஆர் அவேர் ஆஃப் இட், பட் தே டிட் நாட் டேக் இனஃப் ப்ரிகாஷன். இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறாங்க. அதனால் என்னாச்சு, அந்த கப்பல் மூழ்கி போச்சு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அதை ரிசர்ச் பண்ணி தோண்டி எடுக்கிறாங்க. அதனால் வந்த படம் தான் டைட்டானிக். 1997 ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம். இது எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வார்னிங் வரும்பொழுதோ இல்லை அதுக்கு முன்னாலேயோ முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்கணும். அந்த டைட்டானிக் கப்பலில் நம்பர் ஆஃப் லைஃப் போட்ஸ் கூட குறைவாக இருந்துதான். எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களா, லைஃப் போட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. கப்பல் எல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் போட்ஸ் இருக்கும். இது மாதிரி ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அதில் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுவும் குறைவாக இருந்தது. இதுக்கு தான் நம்ம திருக்குறள் கிட்ட நம்ம வரப்போகிறோம். அதிகாரம் 44 குற்றம் கடிதல். குறள் எண் 435, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். திரு சேயோன் அவருடைய பொருள், குற்றம் உண்டாவதற்கு முன்னதாகவே அதை வராமல் தடுத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைத்த வைக்கோல் குவியல் போல பொசுங்கி அழிந்து விடும். ஒரு வெக்கப்போர் இருக்கு, அங்கே போய் ஒரு நெருப்பு வச்சா என்ன ஆகும்? கபகபகபகபான்னு பற்றிக்கும். இதுதான் ஆங்கிலத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்வார்கள். ஸோ குற்றம் வருவதற்கு முன்னதாகவே, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது என்பதுக்கு முன்னதாகவே, இதுதான் ஆங்கிலத்தில் அன்சேஃப் ஆக்ட்ஸ் அன்சேஃப் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு குறள். 1912 இந்த டைட்டானிக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த குறளை அவர்கள் படித்திருந்தால் இந்த ஆக்சிடெண்ட்டை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், திருக்குறள் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அதில் இல்லாத வாழ்க்கை கல்வியே இல்லை. இந்த குறளை நம்ம எதுக்காக படித்தோம்? மார்க் வாங்கிறதுக்காக படித்தோம். குழந்தைகள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த குறளை படிங்க, இந்த பொருளை சொல்லுங்கள், இந்த டைட்டானிக் கதையை சொல்லுங்கள், டைட்டானிக் படத்தை போட்டு காமிங்க, வீட்டில் உட்காந்து போட்டு காமிங்க. அவங்களோட நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா, உனது வாழ்க்கையில் எப்படி நீ ஜாக்கிரதையாக இருக்க போகிற, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறீங்க, எப்படி ஜாக்கிரதையாக போக போகிறீங்க, எக்ஸாம் வரப்போகுது, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன். நீங்கள் மோட்டர் பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. காரில் போகிறீங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க.
அடுத்த முறை உங்கள் குழந்தைகளை நீங்கள் காரில் அழைச்சிட்டு போகும்போது கூட இந்த குறளை சொல்லி, இந்த பொருளை சொல்லி, இந்த கதையை சொல்லி சீட் பெல்ட்லாம் போடுன்னு சொல்லுங்கள். அதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல்தான் திருக்குறள். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.